நான் இங்கே செயல் தலைவராக பேச வரல. எங்கள் அப்பாவுடைய மகளாக பேசணும்னு வந்திருக்கேன். பேசணும்னு சொல்ல என்னன்னா, எங்கள் அப்பா யார் சொல்கிறதையுமே கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதோ, யார் சொல்லி என்ன சொன்னாலும் அவர் எந்த பேச்சு யார் பேச்சுங்க அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை தான் எப்பயுமே எடுப்பார் அவர். இன்னொன்று துரோகின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்கிறாங்க. துரோகினா முதல் துரோகி யாருன்னா அன்புமணி தான் முதல் துரோகியே. ஏன்னா இந்த கட்சியையும் எங்கள் அப்பாவுடைய எல்லா விதத்திலையும் பொருளாதாரத்துலேருந்து எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போயிட்டு முதல் துரோகியே அவர் தான். அவருக்கு அந்த அருகதையே இல்லை. மற்றவங்களை துரோகின்னு சொல்றதுக்கு அருகதையே கிடையாது. இப்போ இந்த கட்சி நல்லா மந்திரி பதவியெல்லாம் வாங்கும்போது எங்கள் அப்பா நல்லா சம்பாதிக்கும் போது அந்த வயதில் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இந்த கட்சி இந்த மக்களுக்காக சேவை செய்யணும்னு வந்தார். அவர் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி பெரிய இந்த அளவில் அப்போலோவோட பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்க முடியும் அவர் நினைச்சிருந்தார். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஜனங்களுக்காக மக்களுக்காக அந்த 20% ஒதுக்கீடு கண்டிப்பாக வாங்கி கொடுத்து அதுக்காக தான் அவர் வந்தார். ஆனால் இவர் என்ன பண்ணாங்கன்னா, இவருக்கு ஐயாவுக்கு தெரியாது அந்த நேரத்தில் இந்த மாதிரி கட்சி வளர்ந்து இப்போ எம்எல்ஏ எம்பிலாம் வரும்னு அவருக்கு எதுவுமே தெரியாது ஐயாவுக்கு. அதெல்லாம் யோசிக்க கூட இல்லை அவர். அதெல்லாம் அதை பார்த்துட்டு அந்த நேரத்தில் இவர் நுழைஞ்சது தான் இவர். இந்த எம்எல்ஏ எம்பிலாம் பதவிலாம் வருது, கட்சி இந்த நிலைமையில இருக்குதுன்னும் போது தான் இவர் வந்தார். இந்த கட்சியில் அனுபவிச்சது எல்லாமே அவர் தான். நாங்களாம் எந்த பதவியும் எதுவுமே அனுபவிக்கல. அந்த கஷ்டமாக அந்த நல்ல நிலைமையில நாங்கள் யாரும் வரல. இவர் நல்லா இருந்தால் போதும், ஐயாவும் அன்புமணி நல்லா இருந்தால் அப்படிதான் நாங்களாம் நினச்சிட்டு இருந்தோம். எங்களுக்கு இந்த அரசியல் ஆசைலாம் எதுவுமே கிடையாது. இந்த கஷ்டமான காலத்தில் நான் ஏன் இருக்கிறேன்னா எங்கள் அப்பாவுக்கு துணையாக இருக்கணும்னு தான் இருக்குன்னே தவிர இந்த கட்சி இப்போ இவங்க யாருமே இல்லை. இந்த கஷ்டமான காலத்தில் யாருமே அவர் கூட இல்லை. எங்கள் அப்பா கூட எங்கள் அம்மா கூடயும் நான் தான் இருந்து அவங்கள பார்த்துக்கிறேன். எங்களுக்கு எங்களை பார்க்கறதுக்கு யாரும் விடமாட்டுறாங்க, தடையாக இருக்கிறாங்க. அவர் ஜிகே மணி தான் தலைவர் தான் தடையாக இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இங்கே அன்னைக்கு முந்தானத்தை பார்த்துட்டு போனார் எங்கள் அம்மாவை. அப்போ யார் தடையாக இருந்தது? யாருமே தடையாகவே இல்லை. அவர் மட்டும் நேராக தானே பார்த்துட்டு போனார். அது மாதிரி பார்க்க வேண்டியது தானே இவருக்கு தடை யார் யாருமே தடை யாருமே இவங்க பார்த்துக்கணும்னா யாருக்குமே தடையே இல்லை இங்கே. அதை அதெல்லாம் ஒரு பொய் குற்றச்சாட்டா உட்காந்துட்டு இந்த பசங்க குழந்தைங்க கூட யாருமே இது வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணி அந்த பேரம்பேத்திகளை கூட கண்ணில் காமிக்க மாட்டுறாங்க. இப்போ எனக்கும் பேரம்பேத்தி தான். ஆனால் என்கிட்டயே பார்க்க விட மாட்டுறாங்க, என் பிள்ளையே என்கிட்ட பேச விட மாட்டுறாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாம் கட்டுப்பாடாக வச்சிருக்கிறாங்க. நான் நிறைய சொல்லணும்னா எவ்வளோ சொல்லலாம், ஆனால் குடும்பத்துக்குள்ள இருக்க இதெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லிட்டு எனக்கு முக்கியம் என்னன்னா எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் நல்லா பார்த்து இந்த வயசில் அவங்கள பார்த்துக்கணும். ஆனால் என் தங்கச்சியும் கூட யாருமே இது வரைக்கும் 1 வருஷம் ஆகுது கிட்ட இருந்து ஒரு 10 நாள் கூட யாரும் இங்கே பார்த்ததே இல்லை. இங்கே கிட்ட இருந்து பார்க்கவும் இல்லை. உடம்பு சரியில்லை, இந்த 2 வாட்டி ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க, அதுக்கும் வரல. 60வது கல்யாணம், அது பெரிய விஷயம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு 60 வருஷம் ஆகுது. அதுக்கு கூட வரல. இவங்க ஒரு வாழ்த்து சொல்றதுக்கு கூட வரல. அவருடைய பிறந்த நாளுக்கு வரல, எதுக்குமே வரல. ஒரு பொங்கல் விழா எல்லாருமே இங்கே எப்பயுமே தைலாவரத்தில் ஒரு கோலாகலமாக நடக்கும். அதுக்கு இவங்க தனியாக கொண்டாடுறாங்க. இவங்க வயசானவங்க. இப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு திடீர்னு அன்னைக்கு மயக்கமாயி அந்த ஸ்டேஜில் விழுந்தது யாருமே எதிர்பார்க்கல. நாங்கள் பிரச்சாரத்துக்கே போகக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் நான் பார்ப்பேன், ஜனங்களை பார்த்தா தான் எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் தான் வந்தார் அன்னைக்கு. அந்த திடீர்னு அந்த மயக்கம் வந்த பிறகு அந்த ஆம்புலன்ஸில் நாங்கள் எல்லாருமே பயந்துட்டோம். அந்த சமயத்தில் என்ன நடந்ததுன்னே என்னால் ரொம்ப பயந்து நடுங்கிட்டோம் நாங்கள். அவருக்கு அந்த ஆம்புலன்ஸில் கூட அவருக்கு நினைவே இல்லை, மயக்கத்தில் தான் இருக்கார். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்ட பிறகு தான் எங்கள் அம்மாவை பார்த்து எங்கள் அம்மா கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் கொஞ்சம் இது வந்த பிறகு அவருக்கு சுய நினைவு வந்த பிறகு பேசணும்னு சொல்லும்போது அப்போ எங்கள் அம்மா கிட்ட நான் நல்லா இருக்கிறேன், நீ அழுவாதன்னு சொல்லிட்டு அந்த இதில் அழுகுறாரு. அவர் எங்கள் அம்மா கிட்ட அழுகுறாரு, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த எமோஷனல் அவருக்கு அந்த பயந்துட்டாங்க ரொம்ப. ஐயா ரொம்ப பயந்துட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில பக்கத்தில் ஒரு 20-30 கிலோமீட்டரில் தான் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே தர்மபுரியில். அப்போ கூட பதறி அடிச்சுட்டு இவங்களுக்கு பாசம்னா அப்போ பார்த்துருக்கலாம்ல. 30 கிலோமீட்டர் என்ன 1/2 மணி நேரம் ஆகுமா? அப்போ தான் ஆடாவிட்டால் இந்த சதை ஆடுன்னு சொல்லுவாங்க. அப்போ கூட யாரும் பார்க்கல. சரி, மறுநாள் கூட அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தா என்ன, அப்போ கூட யாரும் பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் பார்க்காம உங்களை எல்லாரும் எதனா ஒன்று எங்கள் அப்பாவுக்கு ஆச்சுன்னா நான் தொலைச்சி அது ஒரு வசனத்தை ஒன்று கற்றுக்கினாரு. அவர் எப்போ பார்த்தாலும் அது ஒன்று பேசுகிறார், தொலைச்சிவிடும். யாரை தொலைப்ப நீ, யாரை தொலைப்ப நீ, உனக்கு அந்த கேட்குற அந்த அருகதையே கிடையாது, அந்த கேள்வி கேட்குற அருகதையே உனக்கு கிடையாது. இன்னொன்று எங்கள் அப்பா பற்றி தப்பா எல்லாரையும் சோஷியல் மீடியாவில் போட்டு அசிங்கப்படுத்தி அவருடைய பேரையே கெடுத்து அவருடைய பர்சனல் லைஃப் எல்லாம் அதெல்லாம் இழுத்து ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க உட்காந்துட்டு. இவர் அது பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு பதவி கொடுத்து அவங்கள கட்டி அணிச்சு ஃபோட்டோ போடுறார். இவரெல்லாம் ஒரு பிள்ளையா இவங்களாம்?
இன்னும் நம்ம சொல்லணும்னா எவ்வளவு சொல்லலாம். அவருடைய பர்சனல் லைஃப், அவர் இப்பதான் என்னமோ யாரோ 20 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி அவரை கேவலப்படுத்துறாரு. அது அவருடைய 45 வருஷம் எங்க அம்மாவுடைய சம்மதத்தோட தான் எல்லாமே நடக்குதுங்க. எல்லாமே எங்க அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இவர் சும்மா காட்டி அந்த அம்மாவால தான் எல்லாமே நடக்குதுன்னு அப்படி ஒரு பொய்யான பிம்பத்தை, அவருக்கு வேற குற்றச்சாட்டு சொல்றதுக்கு வழி இல்லை, எதுவுமே சொல்ல முடியாது ஐயா மேல. அதனால இதை ஒண்ணு சொல்லி கட்சிக்காரங்க மத்தியில எல்லாம் ஒரு தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்கி, சரி எல்லா குடும்பத்திலயும் எல்லாத்துலயும் எல்லாமே தான் நடக்குது, எங்க நடக்காம இருக்குது, இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா? இதெல்லாம் அவங்களுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது, ஒருத்தருக்குமே தகுதி கிடையாது அவங்கவுங்க பர்சனல் விஷயத்த பேசுறதுக்கு. அதை பொதுவெளியில கொண்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி என்ன ஒரு அக்கா கூட பார்க்காம என்ன கேவலமா போடுறாங்க எல்லாமே. அந்த பதிவை போட சொல்றதே இவங்க தான் போடுறாங்க. நான் அதை பத்திலாம் நான் கவலையே படலை. என்ன வேணாலும் போட்டுக்கிட்டோம், எதை வேணாலும் போட்டுங்க, அதை பத்திலாம் நான் கவலைப்படல. நான் இந்த பதவி பணம் இதுக்காகலாம் நாங்க யாருமே இல்லை. நாங்க எங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிறோம், அவங்க நல்லா இருக்கணும். இந்த வயசுல அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நம்ம கொடுக்க வேண்டியது. பெற்றோருக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே கடமை இந்த வயசுல அவங்க நல்லா பார்த்துக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும். ஆனா அதை செய்ய எல்லாத்தையும் அனுபவிச்சவங்களுக்கு அதை செய்ய தெரியல அவங்களுக்கு. உட்கார்ந்து அவர் இந்த மன உளைச்சலுக்கு இந்த உடம்பு சரியில்லை காரணம்லாம் யாருன்னா ஒரே ஒரு ஆள், அன்புமணி மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு நாள் அந்த மன உளைச்சல் ராத்திரி 2 மணிக்கு 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் எழுந்து உட்கார்ந்துட்டு ஐயோ நம்ம கிட்ட எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிட்டானேன்னு அதை நினைச்சு அவர் அந்த கஷ்டப்படுறது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாரையுமே கூப்பிட்டு கேட்டு பாருங்க, எல்லாருமே சொல்லுவாங்க அவருடைய கஷ்டத்தை. அதெல்லாம் அந்த உடல்நிலைக்கு காரணமே அதுதானே தவிர மத்தவங்க எல்லாம் யாரையும் அவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா தனிமைப்படுத்திட்டு இந்த கேட்டை இழுத்து மூடிட்டு அவர் உள்ள உட்கார வைக்கணும் தான் அவங்க பிளான் பண்ணாங்க. அவங்க இப்ப பண்ணல இந்த பிளான் எல்லாம், அவங்க 10 வருஷமா இந்த பிளான் பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு யாருக்கும் தெரியல, நாங்களும் எல்லாம் கூட தான் இருக்கிறோம், நம்மளுக்கு தெரியல இவங்க பிளான் பண்ணதெல்லாம். ஆனா இப்பதான் தெரியுது அவங்க 10 வருஷமா இந்த பிளான் பண்ணி இந்த கட்சியை பிடுங்கி. ஏன் இப்ப இவரு நம்ம கலைஞர் அவங்க புள்ள கூட தான் அவரு சிஎம் இருந்தார், அவர் பொறுமையா இருக்கலையா? அதுக்கப்புறம் தான் அவர் எல்லாமே வந்தார். ஏன் அந்த மாதிரி இவர் பொறுமையா இருந்தா என்ன, எங்க போயிட்டு இந்த கட்சி யார் எடுத்துட்டு போறாங்க? ஏன் எங்க அப்பாவுக்கு அப்புறம் இவர் தான் எல்லாருமே கட்சிக்காரங்க, இவர் தான் அடுத்தது. எங்க அப்பாவே இவரை இவர் தான் சின்ன ஐயா எல்லாருக்கும் சொல்லி வச்சு இவர் தான் எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. வேற யாருமே போட்டியா இவங்களுக்கு யார் வர போறாங்க? அது எல்லாத்தையுமே விட்டுட்டு அதுங்காட்டி இவங்களுக்கு என்ன அவசரம்? அவர் நல்லா இருக்கும் போது இவங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம் இவங்களுக்கு? இதெல்லாம் சொல்லணும் நான் நிறைய இருக்கு சொல்றதுக்கு. ஆனா நான் அப்புறமா சொல்றேன். நான் இந்த இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நான் உங்களை ஐயா அவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறார். அவர் அந்த மன வேதனையில தான் அவருக்கு இந்த உடம்பு சரியில்லை. அவர் பண்ற எக்ஸசைஸ், அவர் சாப்பிட்ற டயட்டுக்கெல்லாம் அவர் இன்னும் ஹெல்த்தியா பயங்கரமா இருக்க வேண்டிய ஆள் அவர். நன்றி, வணக்கம்.